மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹேமா அசோக். நான் அம்பத்தூர் புதூர் அம்பத்தூர்ன்ற பகுதியில் வசிக்கிறேன். இது என்னுடைய வீடு. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 2 ஸ்கூலுக்கு அருகாமையில் இருக்குது. ஒரு எபினைசர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், எபினைசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல். 2 ஸ்கூலுக்கும் நடுவில் எங்களோட வீடு இருக்குது. என்னோட மாடி தோட்டத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இங்கே பாதுகாத்து வளர்த்து வந்துகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கு வீடு கட்டிட்டு வந்தோம். வரும்போது வீட்டை சுற்றி ஃபுல்லாக எல்லா செடிகள்லாம் வச்சுருந்தோம். அப்போவே நிறைய மரங்கள், தென்னை மரங்கள் ஒரு 6 மரங்கள் வச்சுருக்கோம். மாமரம் ஒரு 2 மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முருங்கை மரம், அது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா? முருங்கை மரம், எலுமிச்சை மரம், வாழை மரம், பேயன் வாழைன்னு ஒரு வாழை வச்சுருந்தோம். அது ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையறாக கிடையாது. நம்ம நாட்டில் அம்மை வந்தால் அந்த நோய்க்கு இந்த வாழைப்பழத்தை கொடுப்பாங்க, பேயன் பழம்னு. அந்த பழம் வாழை மரம் வச்சுருந்தோம். அப்புறமா காலப்போக்கில் கொஞ்சம் மாடி வீடு கட்டும்போது பசங்க பெரியவனாங்க வீடு கட்டும்போது மாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தோம். மாடியில் என்னென்ன செடினா, ஃபஸ்ட்டு 2 தென்னை மரம் கூட வச்சுருந்தேன், மாடியிலேயே வச்சுருந்தேன். ஒரு 4-5 வருஷமாக வச்சு வளர்த்துருந்தேன். அதை இப்போ கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே, ஆக்சுவலாக பூனா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் பூக்கள் வளர்க்க ஆரம்பித்தேன். ரோஜாக்கள், பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. அதுதான் என்னுடைய முதல்ல பன்னீர் ரோஜா ஒன்று வாங்கி வளர்த்தது. அதுலேருந்து இப்போ 2 கட்டிங் போட்டு 2 பேர் பெரிய செடியாகவே வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற ரோஜாக்கள், அப்புறமா நித்தியம் பூக்கிற நம்ம ஹைபிஸ்கஸ் வெரைட்டி, நாட்டு செம்பருத்தி. அது எல்லாத்துக்குமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. கடவுளுக்கு அதை டெய்லி சாத்தலாம். அது எந்தவித ரொம்ப பராமரிப்பு கூட இல்லாமல் நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்கோங்க. அதனால் அந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி நிறைய வச்சுருக்கேன். எல்லா கலருமே வச்சுருக்கேன். வெள்ளை, சிகப்பு, சிகப்புலேயே அடுக்கு, ரோஸில் அடுக்கு, அது மாதிரி நான் அதை எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹைப்ரிட் வெரைட்டியும் வாங்கி சேர்த்துக்கிட்டேன். அதாவது திடீர்னு எல்லாமே கொண்டு வரதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறைய பூக்கள் செடிகள் எல்லாமே வந்தோம். அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வேல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிவிட்டு 23ல் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா என்னுடைய ஆர்வம் இன்னும் இதில் அதிகமாகிடுச்சு. வெறும் பூந்தோட்டமே வச்சுருக்கோமே, நம்ம ஏன் காய்கறிலையும் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்தலாமேன்னு சொல்லிட்டு கத்தரி, வெண்டை எல்லாமே போட ஆரம்பித்தேன். முன்னாடியே போட்டுட்ருப்பேன், பட் அவ்வளோ பெருசாக எடுக்க முடியாது. பட் இப்போ சுத்தமாக கத்தரி, வெண்டை, கத்தரியில் நிறைய வெரைட்டி, வெண்டைக்காய் நிறைய வெரைட்டி, புடலங்காய் போட்டிருக்கேன், நாட்டு புடலங்காய், சிட்டு சுரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை, மொச்சைன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாகக்காய், மிதி பாகக்கான்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேடல்கள் அதிகமாகிட்டு, காய்கறி தேடல்கள் அதிகமாகிட்டு, காய்கறிலையும் நம்ம ஒரு தன்னிறைவாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய காய்கறி தோட்டம்லாம் இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன், விரிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீரை நமக்கு நித்தியம் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாளாவது கீரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ ஒரு மருந்து தெளித்து ஒரு நஞ்சோட ஒரு கீரையை சமைக்கிறதுங்கிறது ஒரு பயனும் இல்லை. அது நம்ம உடம்புல கட்டாயம் ஏதாவது இதை தான் தரும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் வேண்டாங்கிற ஒரு சின்ன ட்ரே தாங்க. அந்த ட்ரேயில் கிடைக்கிற விதையை போட்டு வச்சா, அதை கிடைக்கிற விதைன்னு இல்லை, எளிதாகவே கிடைக்கும். எல்லா கீரையோட விதையுமே கிடைக்கும். அந்த விதைங்களை போட்டு ரொம்ப பராமரிப்பு கூட இல்லை, எளிதாகவே சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை கிடைக்கும் எல்லாருக்குமே. அதை போட்டு வளர்த்து அதனால நான் நிறைய பயன்பெற்றிருப்போம். அதே மாதிரி கொஞ்சம் அரிய வகையாக சிலோன் பசலைன்னு ஒன்று இருக்குது, கொடி பசலைன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு நாள் அது தனியாக கொடி பசலையில், சிகப்பு கொடி பசலை சமைச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கலவக்கீரையாக சாப்பிட்டா அதனோட உபயோகம் எல்லாமே, அதனோட சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கும் கிடைக்கும், பெரியவங்களுக்கும் கிடைக்கும். அது மாதிரி தவசி கீரைன்னு இருக்குது, மாயன் கீரைன்னு இருக்குது, வல்லக்கீரைன்னு இருக்குது. அந்த மாதிரி கீரை வகைகள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை உங்களுக்கு இப்போ வெளியில் கிடைக்கிறதே இல்லைங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை சும்மா வாங்கி ஒரு தடவை கிடைக்கிறப்ப வாங்கி அதை ஊனி வச்சிங்கனாலே அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் அப்புறம் இதுவே வேணால் அது ஒரு களைச்செடி மாதிரி எப்போ பாரு எல்லா இடத்துலையுமே நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்துக்கலாம், அந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம். அப்புறமா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்கிறது ஒரு அரிதான வகைங்க. அது என்னென்னா, அதுக்கு பேரே தேகராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இருக்குது. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை அது டீ போட்டு குடித்தா அவ்வளவு நல்லது. அதே மாதிரி கீழாநெல்லின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அத்தியாவசியமான ஒரு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கணுங்க. அது கீழாநெல்லி, கற்பூரவள்ளி, துளசி, இந்த செடியெல்லாம் வேணும்.
இதுக்காக தனியாக ஒருத்தரும் மெனக்கட்டு ஒரு பெரிய தொட்டி வாங்கி மண் கலவெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எளிதாக கிடைக்கிற நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ வீட்டில் கீழே எங்கே மண் இருக்கோ அந்த மண் எடுத்து அந்த மண்ணில் ஒரு சின்ன ஒரு வேண்டான்ற ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை மண் பாத்திரமோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு அதில் போட்டு வச்சா அது வளர்ந்துடும். அதே மாதிரி வெற்றிலையும் வேண்டும். நம்ம கரோனா நகரில் எல்லாரும் தேடி ஓடின ஒரு 4-5 எசென்ஷியல் மூலிகையில் வெற்றிலையும் ஒன்று. அந்த வெற்றிலை சின்ன ஊனி வச்சாலே வளர்ந்துருங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அதுக்காக இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு மனசில் முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போகிறோங்க, நம்மளால் எல்லாமே சாத்தியம்தான். வீட்டு பெண்கள் தயவு செஞ்சு வீட்டில் என்ன சின்ன இடம் போடுறோங்க, இதுக்காக பெரிய இடம்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இருக்கிற இடத்துல எந்த இடத்துல நல்ல சூரிய ஒளிப்படுதோ அந்த இடத்துல ஒரு 4 சின்ன தொட்டியில் வெத்தலை, கற்பூரவள்ளி, கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணியோ இல்லை ஏதோ ஒரு கரிசலாங்கண்ணி, துளசி, இந்த 4 எசென்ஷியலுங்க. இதெல்லாம் ஒரு கோல்டு அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த 4த்தை போட்டு ஒரு டீ குடித்தாலே கட்டாயம் கேட்கும். இதுக்கு மேலே உங்களால் முடியுமா? திப்பிலி இருக்குது, சித்திரத்தை இருக்குது, வசம்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உங்களால் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் பெரிதுபடுத்தி அதுலேயும் நல்லா எல்லாமே இது பண்ணிக்கலாம், நம்ம பயன்பெறலாம். என்னென்னா முக்கியமாக இது என்னோடய மாடி தோட்டத்தினுடைய அடிப்படை எண்ணம்னா என்னென்னா, நஞ்சில்லா உணவு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை முடிஞ்ச வரையும் விஷத்தன்மை இல்லாமல் சாப்பிடணுங்கிறதாங்க. எல்லாமே கிடைக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ விஷத்தன்மையற்ற காய்கறி கீரைகளை சாப்பிட்டா அது நிஜமாவே உடலுக்கு நல்லது. வருங்கால சந்ததிக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரே சொத்து இந்த மாதிரி விஷமில்லாத விதைகளையும் விஷமில்லாத இந்த மாதிரி வளர்க்குற மாடி தோட்டத்தை வளர்த்து அதனால் பயன்பெறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் இருக்கவங்க, டீச்சர்ஸு, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே என்ன மாடியில் ஏதோ பச்சையாக இருக்குது, கரும்பு இருக்கா, கரும்பு இருக்கும்போது இந்த சீசனில் சம்மரில் போய் கரும்பான்னு சொல்லி குழந்தைங்க பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் எங்களுக்கு உங்கள் தோட்டத்தை பார்க்கணுன்னு வருவாங்க. அவங்க என்ன விருப்பமாக இருக்கோ என்ன செடி கேட்டாலும் நான் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, அவங்க ஒரு 4 பேர் ஒரு 4 தொட்டி வச்சு ஒரு 4 என்னை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஒரு தோட்டமோ இல்லை ஒரு சின்ன ஒரு 4 தொட்டி வச்சாலே அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இதுதாங்க என்னுடைய அடிப்படை நோக்கமே. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன். நான் இது மாதிரி எல்லாம் வளர்க்கணும். வீட்டில் ஒரு மணி பிளான்ட் கூட போய் கிள்ளி கொடுப்பேன். இதை கொண்டு போய் தண்ணியில் வைங்க இல்லை தொட்டியில் வைங்க, தாராளமாக வரும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம. அதை நான் கட்டாயம் ஒரு குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன். இதுதான் என்னுடைய தோட்டங்க. இது தோட்டத்தை பற்றி ஒன்றுத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் பார்க்கலாங்களா? இது பாருங்கள், ஒரு எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு புதினா வகைங்க. இந்த புதினா செடியில் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் வாங்கி அதை கீழே ஒரு சின்ன மண் கலவை போட்டு இதில் ஊனி வச்சிங்கனாலே இதில் இவ்வளோ நல்ல செழிப்பாக ஒரு பூச்சி எதுவுமே இல்லை பாருங்களேன். ஒரு நல்ல புதினா. இது நீங்கள் எடுத்து இதனோட மனம் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறதுனால எப்போ வேணுமோ நீங்கள் துவையலுக்கோ இல்லைன்னா ஒரு டீ போடுறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது புதினா. அடுத்தது இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க, பிச்சி பூன்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் பூத்துக்கிட்டே இருக்கும். இதில் என்கிட்ட ஒரு 2-3 வகை இருக்குங்க. இது ஒரு ரோஸு, அதுக்கப்புறம் இங்கே மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது, இங்கே சிகப்பு கலரில் இருக்குது, அப்புறம் ஒரு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்தா மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பூ பாருங்களேன், இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வருங்க. இவ்வளோ பெரிய பஞ்ச் பாருங்கள். இதெல்லாம் ஒரு தடவை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வேணுன்ற அதுக்கு உண்டான அந்த புண்ணாக்கு கரைசல் அது மாதிரி கொடுத்தாலே போகிறோங்க. பூ எப்பவும் நித்தியம் பூத்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, செம்பருத்தியில் நிறைய நாட்டு வகை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இது செம்பருத்தி, ஆர்டினரி சிகப்பு கலர் செம்பருத்திங்க. சிகப்பு கலர் இருக்குது, ரோஸ் இருக்குது. இதுவும் ஒரு சின்ன செம்பருத்தி வகை தான். செம்பருத்தி எல்லாமே இது மாதிரி ஒரு சின்ன சின்ன எளிதாக கிடைக்கக்கூடிய க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். அதில் வச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப இந்த பனிக்காலத்தில் ஒன்றை விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட போகிறோங்க. இதுவே பாருங்கள், இந்த ரோஸ் கலர், இது பூத்தா அழகாக இருக்குங்க. ரோஸ் இதுக்கு நடுவில் வேறு ஒரு கலர் வரும், அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் செம்பருத்தி, இதுவும் பூத்தா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இது நம்ம அந்த காலத்தில் கதம்பம்னு சொல்லிட்டு ஒரு பூங்க, அந்த பூவில் வச்சு கட்டுவாங்க இந்த பூ. இது மாதிரி மார்னிங் க்ளோரின்னு ஒரு இது நித்திய கல்யாணிங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நித்திய கல்யாணியோட மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை. இதனோட வேறு எல்லாமே கேன்சர்லேருந்து எல்லா வகையான நோய்க்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது. இது ஒரு மஞ்சள் கனகாம்பரம். இது யூஸ்வலாக நான் மஞ்சப்பூ கொஞ்சம் நடுவில் வச்சுருப்பேன். ஏன்னா அது பாலினேஷன், தேனீக்கள் நிறைய வருங்க என்னோடய தோட்டத்துக்கு. இது ஹைட்ராஞ்சியான்னு ஒன்று. இந்த பூ பூத்துதுன்னா ஒரு மாதம் அப்படியே இருக்கும். இப்போ இது பூக்கிற சீசன், பூக்குங்க. இப்போ பூத்துதுன்னா அது இருக்கும். இது ஹைப்ரிட் செம்பருத்தி. நடுவில் கொஞ்சம் நேற்று ஒரு பூ பூத்துருந்தது.
ஹைப்ரிட் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க. இப்போ வந்து இதுவும் இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய கிடைக்குது, ஹைப்ரிட் வெரைட்டி கிடைக்குது. அதையும் நம்ம வந்து வாங்கி நடுவில் நடுவில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆவாரம் பூ. ஆவாரம் பூவோட இது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. அது கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்காக இந்த செடி வளர்த்துட்ருக்கேன். இதுவும் ஒரு செம்பருத்தி தாங்க. இந்த செம்பருத்தியோட கலர் உள்ள கலர் வந்து பூத்துதுன்னா நான் அவ்வளவு இயற்கையோட வண்ணங்களை பாருங்களேன். இந்த கலர்லாம், இந்த வண்ணங்கள்லாம் இந்த இயற்கை கடவுளோட அற்புதத்தை சொல்லணுங்க. இதுவும் ஒரு செம்பருத்தி, இதுவும் ஒரு செம்பருத்தி. இங்கே பாருங்க, இன்னைக்கு இங்கே ஒருத்தர் பூத்துட்டு ஒரே செடியில் எத்தனை பூ பாருங்களேன். இந்த நித்தியம் இருந்துக்கிட்டே இருக்கும் பூ. இந்த பூ வந்து நம்ம வந்து கட்டாயம் கடவுளுக்கு டெய்லி சாத்தினா ஒரு மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே செடியில் இருந்தாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ஆர்டினரி சின்ன ஒரு குரோட்டன்ஸ் வகை தான். இது சும்மா இதெல்லாம் எடுத்து வச்சாலே வரும். இது வந்து இந்த பூவினுடைய அழகு பாருங்களேன், ஒரு மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க அந்த பூ. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மல்லி செடிங்க. இப்போ எல்லாமே இப்போ சீசன், உங்களுக்கு மல்லி வந்து இப்போ பூக்கும் இல்லைங்களா, அதனால் எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதனோட தண்டு பகுதி பார்த்தாலே தெரியும். எல்லாமே என்கிட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. எல்லா வகையான மல்லியும் இருக்குது. இங்கே இருக்கு மல்லி எல்லாத்தையும் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ. அதனால் இப்போ புது புது துளிர்கள் இங்கே பார்த்தீங்களா தெரியும், புது புது துளிர்கள் வருதுங்களா, வந்தால் அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய பூக்குங்க. இது நல்லா இப்போ யூஸ்வலாக எப்பவுமே இந்த மார்கழி மாதம் இதை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும். இதுக்கு நடுவுலையே ஒரு சேப்பங்கிழங்கு அவங்களும் கூட வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு பாலினேஷனுக்காகவும் வச்சுருக்கேன். இது வந்து வாடாமல்லி, எப்பவும் வாடவே வாடாது. இதில் வந்து அள்ளியில் இருக்குது, மொட்டு வச்சுருக்காங்க. அள்ளி வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. இந்த சீசனில் நல்லா பூத்துக்கிட்டே இருப்பாங்க. இது சிகப்பு முள்ளங்கி. இது இந்த அதாவது ஆரம்பிக்கிறவங்க, தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாடியில் வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க முள்ளங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வரவங்க. இதுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும்னு இல்லை. இப்போ இது வெளியில் வந்துடுச்சுன்னா அறுவடை பண்ணால் ஒரு அழகான சிகப்பு முள்ளங்கி கிடைக்கும். நஞ்சில்லாத உணவு இது எனக்கு. போருங்களே, ரெண்டு பேர்லேருந்து 4 பேர் இருக்க வீட்டுக்கு தாராளமாக ஒரு 2 முள்ளங்கி எடுத்தாலே போகிறோம். அது மாதிரி இதெல்லாம் வந்து மல்லிப்பூங்க. அதாவது மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மல்லியில் வந்து எல்லா மல்லி, முல்லை வகையெல்லாம் வச்சுருக்கேன். நித்திய மல்லியும் இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் குண்டு மல்லி. இதுக்கு நடுவில் சங்குப்பூ செடிகள் விதைகள் விழுந்து அங்கங்கே அவங்களே வளர்ந்துருவாங்க. இது பாருங்கள், துளசி. இப்போ இந்த துளசி இலையை காலையில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 2 துளசி இலையை நம்ம வந்து எப்படி பச்சை பசேல் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமையும் பார்த்துப்பேங்க. அதுக்காக நான் வந்து ரொம்பலாம் வந்து மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கிற இஞ்சி பூண்டு கரைசல் அதை தெளித்தாலே போகிறோங்க. அது தெளித்தாலே போகிறோம். அது இதுவும் மல்லி. இது வந்து ரோஸ். இதுதாங்க, இந்த ரோஜா செடி என்கிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இது வந்து பன்னீர் ரோசா. இதிலேருந்து நான் நிறைய கட்டிங் எடுத்து 2-3 ரோஜா செடியாக பெருசாகவே உருவாக்கிட்டேன். ஆனாலும் இவங்க அப்படியே இருக்காங்க. சின்ன தொட்டியில் வச்சுதுங்க. உங்களோட தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பழைய செடிங்க இது. அதே மாதிரி இது வந்து அத்தி. இது வந்து ஹைப்ரிட் அத்தி தாங்க. ஆனால் இவங்க வந்து இலையே வராது, ஆனால் காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்பவும் காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு காய் 2 காய் இருக்கும். பெரிய அத்தி மரங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ரேர் இதுவாயிடுச்சு இப்போல்லாம். அதனால் இந்த அத்தியும் வந்து நம்ம கட்டாயம் எல்லாருமே மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க அதையும் வளர்க்கணுன்றது ஒரு நல்ல இதுங்க. ஒரு நல்ல அத்திப்பழம் கிடைக்கும். எவ்வளோ இரும்பு சத்து அதிகமான ஒரு பழம் அத்திப்பழம். இது வந்து காஷ்மீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் ரோஸு, அப்புறம் வெள்ளையிலேயே கிளைம்பிங் ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இதெல்லாம் இந்த பனிக்காலத்தில் ஈஸியாக பூக்குங்க. நிறைய அவங்க பாட்டுட்டு நிறைய பூத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுலேயும் பல வகையான ரோசஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இது ஒரு அழகு கலர் சாமந்திங்க. இது வந்து முல்லை. இது முல்லையும் இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த செடியில் எல்லாமே சின்ன சின்ன துளிர்கள் வருது. துளிர்கள் வரும்போது முல்லை வந்து மாலையில் நல்லா, அதுவும் ஒரு அழகான மலர், நல்ல முல்லை மலர் வந்து அதுவும் இப்போ இதுவாகிருக்கும். இது ஒரு மல்லி, குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. ரோஜா பூ மாதிரி இருக்குங்க இந்த குண்டு மல்லி. இதுவும் எல்லாமே நல்லா ட்ரிம் பண்ணி ஒரு சீசன் முடிஞ்சோடனே ட்ரிம் பண்ணி விட்டுணுங்க. இது ஒரு மல்லிங்க. இதில் நிறைய மொட்டுக்கள் இருந்தது, அதனால் இன்னும் இதை நான் வந்து ட்ரிம் பண்ணல. இது வந்து மதுகாமினின்னு சொல்லுவாங்க. இந்த செடி மதுகாமினியோட பூ இது. இது என்ன இதனோட பலன் அப்படின்னா, தேனீக்கள் நிறைய வருங்க. இந்த பூவினுடைய மனம் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கும். அது வந்து தேனீக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுங்க. இது வந்து சம்பங்கி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடி சம்பங்கின்னு சொல்லிட்டு. இவங்களும் இந்த சீசனில் நிறைய வளருவாங்க. கொடி சம்பங்கின்னு பூ இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக நிறைய இருந்தாங்க. இதிலருந்தே பூ இருந்தாங்க, எல்லாம் கொட்டி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டாங்க. இது வந்து ஒரு நெய் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்கங்க. இந்த கத்திரிக்காய் செடி என்கிட்ட 3 வருஷமாக இருக்குது.
3 வருஷமா கத்திரிக்காய் இவங்க ஒரு காய் காய்ச்சிட்டே இருப்பாங்க. 1, 2ன்னு காய்ச்சிட்டே இருப்பாங்க. நெய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவ நிஜமாவே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். ஏன்னா எந்தவித கெமிக்கலுமே போடாதது. அப்படியே ஜஸ்ட் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஈஸியா கத்தி அருவாமனையில அரியச்ச அவ்வளோ நல்லாயிருக்கும். நெய் கத்திரிக்காய். உள்ளேயும் அது மாரி வெண்ணெய் மாரி இருக்குங்க. இது கனகாம்பரம். இது வந்து நம்ம டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இது மாரி இதெல்லாம் ஈஸியா நீங்களே ஒரு விதை போட்டு அழகா வளர வைக்க முடியும். இதெல்லாம் பூ உருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுவும் கத்திரி. இது வாடாமல்லி. உங்களுக்கே தெரிஞ்சது. வாடவே வாடாத ஒரு பூ இது. இது தானா ஒரு தடவை ஒரு செடி வச்சுட்டா போறோங்க. இது அப்படியே இதுவே விதை விழுந்து தானா எல்லா தொட்டிலையும் வளர ஆரம்பிச்சிடும். சங்குப்பூ செடி எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இது வந்து சுண்டக்காய். இவங்களும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சுண்டக்காயெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஒரு பட்டாம்பூச்சி வந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே அவங்களும் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இதான் சங்குப்பூ. இந்த சங்குப்பூவோட மகத்துவத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. இதை ஒரு டீ போட்டு குடித்தா இது அவ்வளவு நல்லதுங்க. சங்குப்பூ இதில் விதைகள் தானாக வந்து அவங்களே விழுந்து வருவாங்க. நிறைய கலர் இருக்குங்க இதில் சங்குப்பூவில். பட் இந்த கலர் மட்டும்தான் நம்ம டீ போட்டு குடிக்கணும். அதே மாதிரி இது வந்து மஞ்சள் கலரில் வர சம்பங்கி. அந்த சம்பங்கி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இதுவே மஞ்சள் கலரில் வளரும். அந்த மாதிரி இந்த மஞ்சள் கலர் சம்பங்கி. இது இங்கே 2 செடி இருக்குது. எல்லாம் பூத்து முடிச்சுட்டு இப்போ திருப்பி எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன், வருவாங்க. அடுத்தது இது வந்து பன்னீர் பட்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பூத்து முடித்தாங்க. நான் அதை வந்து இப்போ எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். துளிர்கள் வருது. துளிர்கள் வந்த உடனே திருப்பி எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் வந்து வரும். இது வந்து கத்திரிலேயே ஒரு கத்திரி. கத்திரி வகை என்ன கத்திரி வகைன்னா இலவம்பாடி கத்திரின்னு சொல்லுவாங்க. இது தொப்பியில் முள் இருக்கும் பாருங்களேன், இலவம்பாடி கத்திரி. இது ஒரு வகையான ருசியுள்ள கத்திரிக்காய். இது வந்து கீரைங்க. இது ரொம்ப ஒன்றும் இது பண்ணலை. கீரை விதை தூவி விட்டுருக்கேன். இதுலேயே என்னென்ன கீரை இருக்குதுன்னு பாருங்கள். அரைக்கீரை இருக்குது. இது வந்து வெள்ளை, இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி, தேகராஜன் சொல்லுவாங்க. இதுலேயே இந்த வெங்காயத்தாள் இருந்தது, அதையும் வெங்காயத்தாளும் வராங்க. இதெல்லாம் ஒரு தடவை போட்டுட்டு இதுலேயே இங்கே கீழாநெல்லி பாருங்களேன், எக்கச்சக்க கீழாநெல்லியும் இருக்குது. கீழாநெல்லி செடி அங்கங்கே வீட்டில் நிறைய இருக்குங்க. யார் எப்போ வந்து கேட்டாலும் கீழாநெல்லி கேட்டால் கொடுத்துருவேன். தும்பப்பூ நிறைய இருக்குது. இது வந்து அல்லி, இந்த டிராபிக்கல் அல்லி வெரைட்டிங்க. இதில் மீன் விட்டுருக்கேன் கொசு வந்து வராமல் இருக்கிறதுக்கு. இதுலேயும் பூத்து வந்து பூக்கள் நல்ல வெயில் பட்டால் நிறைய பூக்கள் வருங்க. இதில் இருக்கா, இதுலேயும் இருக்குது. எல்லாமே டிராபிக்கல். அந்த சின்ன கிழங்கு வகை கிடைக்கும். அதை வாங்கி போட்டோன்னா நமக்கு பூ வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அல்லிப்பூ அது ஒரு அழகுங்க. இந்த கலர் பாருங்களேன், இது இறைவனோட படைப்பில் இந்த வண்ணங்கள் எங்கேருந்துங்க வந்தது? என்னென்ன கலர் பாருங்களேன். இது உள்ளே இருக்க கலரு, அதுக்கப்புறம் பெருசு மலர்ந்து. இதில் நான் சொல்ல வேண்டாம் எத்தனை தேனீக்கள் இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு அழகு வயலட் கலரு. இந்த கலர்லேயும் உள்ள தேனீக்கள் இருக்குங்க. இது நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு தடவை வாங்கி நம்ம வச்சிட்டோன்னா இதுக்காக ஒன்றும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு அழகுக்காக வச்சது. நடுவில் எங்கள் வீட்டு பிள்ளையார், எங்கள் தோட்டத்து பிள்ளையார், அவர் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் இங்கே வந்து தக்காளி. இந்த தடவை தக்காளி வந்து கொஞ்சம் நல்ல அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். வெறும் இயற்கை உரம் தாங்க. வீட்டுக்கு நம்ம சமையல் கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு உரமாக்கி கொடுப்பேன். வாழைப்பழ கரைசல் கொடுப்பேன். இது வந்து சொடக்கு தக்காளி. இதனோட மருத்துவ குணத்தை வந்து சொல்லி மாளவே மாளாதுங்க. அவ்வளவு இது நிறைய காய்ச்சாங்க. காய்ச்சிட்டு திருப்பி பூ வைக்கிறாங்க. இவங்களே விதை விழுந்து அவங்களா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தக்காளி நிறைய இருக்குங்க. இது வந்து ட்ரீ ரோஸுன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸு. இதே மாதிரி தான் இது வந்து இந்த ட்ரீ ரோஸுங்கிறது. இந்த பாருங்களேன், இந்த ரோஸோட அழகு பாருங்களேன். என்ன ஒரு இயற்கைக்கு உண்டான அழகை வந்து நம்ம ரசிக்கணும். இந்த ரோஸ் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருப்பாங்க ட்ரிம் பண்ணி. அதாவது ஒரு இதுவரையும் வளர்ந்துட்டு இதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே ட்ரீ மாதிரி வராங்களாம். அதனால் ட்ரீ ரோஸ் அவங்களுக்கு. ஆர்டினரி நம்ம நாட்டு சாமந்தி. இது வாங்கி வச்சுட்டு இந்த பூ வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட 1 மாதமாக வாடாமல் இருக்குங்க. பூக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததுலேருந்து வாடவே இல்லை, அப்படியே இருக்காங்க இந்த சீசனுக்கு. வெள்ளை சாமந்தி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வகையான இதுதான். இது வந்து இந்த சோம்பு, நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தூவி விட்டேன். இந்த சோழிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த கீரையை வந்து என்வி சாப்பிட்றவங்க மட்டனோட போட்டு சமைப்பாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பருப்பு, துவரம்பருப்போடு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இது பேர் சோழிக்கீரை. இதுக்கு நடுவுலையே பருப்பு கீரையும் இருக்காங்க, சிறுகீரை இருக்காங்க.
எல்லாம் முதல்ல சிறுகீரைலாம் அறுவடை எடுத்து வந்ததுக்கு அப்புறமா இருக்க மீதி வர கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க இருக்காங்க பாருங்கள். சிறுகீரை, அது பருப்பு கீரை, இது திருப்பி வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை வந்து அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் கலவைக்கீரையாக சமைக்கும்போது அதை உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து எளிதாக வளரக்கூடிய ஒரு மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை வந்து உங்களுக்கு சமையல் வாய்ப்புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஒரு முதல் தடவையாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு அந்த கீரையை கீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்டை ஊனி வச்சாலே இதெல்லாம் வளர்ந்துருங்க. இது சேப்பங்கிழங்கு, அதை வீட்டுக்கு உபயோகப்படுத்திட்ட ஒன்று ரெண்டு அது விதை இது வந்துருந்துன்னா அதை நட்டு வச்சாதான் இதில் வந்துடுங்க. இதில் விதை போட்டிருக்கேன், பீன்ஸ் விதை போட்டிருக்கேங்க. பாரிஜாதம் இறைவனுக்கு ரொம்ப மனமுள்ள ஒரு மலர். இது வந்து பாரிஜாத மலர் சாயந்தரத்தில் பூக்குங்க, அவ்வளவு ஒரு மனமாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு வெண்டைக்காய் பாருங்களேன். இங்கே வெண்டைக்காயில் என்கிட்ட இப்போ ஒரு 4-5 வகை வெண்டைக்காய் இருக்குங்க. இது ஒரு நாட்டு வகை வெண்டைக்காய். அதுக்கப்புறம் இது இங்கே மேலே இருக்கிறது பருமன் வெண்டைன்னு சொல்லுவாங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பருமன் வெண்டைன்னு சொல்லிட்டு இதுவும் இந்த தடவை நிறைய அறுவடை எடுத்துட்டோங்க. எல்லாமே இப்போ பருமன் வெண்டை நல்ல பெருசாக இதுவாக இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். இது மருத்துவ குணம் கொண்டது. இது மரவெண்டைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக செடியே வந்து இவ்வளோ பெருசாக போயிட்டு மரவெண்டை அப்படின்னு. இதுவும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. வெண்டைக்காலையே இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கு எனக்கு டெய்லி உறுதுணையாக இருக்கிறது என்னோடய கணவரும் தான். நான் தோட்டம்லாம் வச்சுருவேன். அவர் வந்து எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி அதை பார்த்து இதில் இது மாதிரி வாடி இருக்குமா, இதில் பூச்சி தாக்குதல் இருக்குன்னா அது மாதிரி நானும் கூட சேர்ந்து எல்லாமே வந்து 2 பேரும் அட்டன் பண்ணுவோம். இது மாதிரி ஒருத்தரும் வந்து வீட்டில் ஒரு சின்ன அவங்களால முடிஞ்ச எளிய பொருட்களை வச்சு ஒரு தோட்டம் அமைச்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது தாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய மூலிகை செடியெலாம் வச்சுருக்கோம். இதில் வந்து துளசி, கற்பூரவள்ளி, வெற்றிலை, 4 வகையான பிரண்டை இருக்குது. அப்புறம் வந்து திப்பிலி செடி இருக்குது. இதிலெல்லாம் வந்து நான் மருத்துவ குணங்களை எதிர்பார்த்து வச்சுருக்கணும், நல்லாவே இருக்குது. இதை நான் சில சமயங்களில் பயன்பாடும் செஞ்சுருக்கிறேன். திப்பிலியை வந்து காய வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிருக்கேன். வெற்றிலை கஷாயம் போட்டு குடிச்சிருக்கோம். இது மாதிரியான மருத்துவ குணங்கள் உள்ள எல்லா செடியும் ஏறக்குறைய நிறைய செடி வச்சுருக்கோம். பிரண்டை துவையல் அடிக்கடி சாப்பிடுவோம். கீரைகள் பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருக்குது. காய்கறிகளும் நிறைய போட்டு வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மலர்கள், பூக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. தினமும் காலையில் அந்த செடிகளை கூட வந்து ஒரு பூவை பற்றி பார்த்து அது மகிழ்ச்சி அடைஞ்சி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் நான் வெளியிட்டு தான் எனக்கு அப்போ தான் ஒரு பரம திருப்தியாக கிடைக்கும். இதுதான் எங்களுடைய விடியல் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே வந்து முழு ஈடுபாடோடு சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணுறோம். இதில் முழுக்க எங்கள் வீட்டுக்கார அம்மாவுடைய பணி தான். அவங்களுக்கு வேண்டிய உதவிகள், தண்ணி ஊற்றுவது, மற்ற உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் வந்து அடியேன் செஞ்சுப்பேன். இப்படி தான் எங்களோட வாழ்க்கை ஓடுது. நிறைய செடி வச்சுருக்கோம். எல்லோரும் பாருங்கள், மகிழுங்கள். எல்லாருக்கும் இதே மாதிரி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமः. நன்றி, வணக்கம்.